கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நைட்டு சண்டை போட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமாதானமாக இருப்பேங்க நம்புகிறேன். உச்சமாக இருக்கிற நம்புகிறேன். வெற்றியோடு இருக்க நம்புகிறேன். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பையும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது வரும், நிறைய மனிதர்களை பார்க்க வேண்டியது வரும். ஆனால் நீங்கள் போகிற இடம் வர்ற இடம் ஜெயமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு என்ன செய்யும்? காண்பியும் அப்படிங்கணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் உங்களுடைய கிருபையை கேட்க பண்ணும் அப்படின்ட்டுருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உணர்ந்து நீங்கள் நடக்கும்போது அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் தப்பான வழியில் போயிட மாட்டீங்க, தேவையில்லாத இடத்துல கால் வைக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கி அதிகாலையில் அப்படி கிருபையை காண பண்ணுங்க. அன்பார்ந்தவர்களே, இயேசப்பா நம்மோடு பேசுகிறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்கிறார். நம்மளை அதிகாலையிலே நான் சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. காலையில் தான் என்ன செஞ்சார்? இஸ்ரேல் மக்கள் மன்னாவை பொறுக்கி எடுத்தாங்க. வெயில் வந்தவுடனே மன்னா என்ன செஞ்சிருச்சு? உருகி போயிடுச்சு. அப்போ தேவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு, நம்மளோடு பேசுகிறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்கிறார். அப்படியே என்ன நேரம் தெரியுமா? இருட்டோட, அதாவது மதலான மரியாள் அந்த கடற்கரை தோட்டத்துக்கு ஓடினாங்க. எப்போ தெரியுமா? இருட்டோட அப்படின்றது. அதாவது எப்படின்னா, ஒரு இருளும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். அந்த நேரம் பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆவி அவங்க மேலே இறங்குற ஒரு நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. அதான் அதிகாலை தேடுகிறவன் கடவுளை சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி இவ்வளோதான் மழை போல் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவர் நல்லா துதித்து ஸ்தோத்திரத்தை ஆராதிச்சுட்டு கடைசியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக தேவ சமூகத்தில் அப்படியே அமைதியாக அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருங்களேன். அப்படியே ஒரு மெல்லிய காற்று உங்கள் மேலே வரும் பார்த்துக்கொள்ளுங்க. அதான் தேவ பிரச்சனை. அப்படியே கர்த்தர் உங்களோடு பேசுவார், பார்த்து மெல்லிய சத்தத்தில் பேசுவார். அதுதான் காலையிலே கிருபையை கேட்க பண்ணும். அதனால் நீங்கள் காலையில் அவர் ஆலோசனை கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் அப்படின்ட்டு இருக்கார். அதனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நடக்க வேண்டிய வழியே எனக்கு காண்பியும். ஆண்டவரே, இந்த நாளிலே நிறைய இடங்களுக்கு நான் போக வேண்டி இருக்கிறது, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரில, நீங்கள் தான் எனக்கு காண்பிக்கணும், நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வழியை கர்த்தர் காலையில் ஒப்பு கொடுத்துருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, காரியத்தை என்ன செய்வேன்? வாக்கிய பண்ணுவேன். காலை வேளையிலே அந்த நாளுக்குறான எல்லா பிரச்சனையும் ஏசப்பாட்ட கொடுத்துருங்க. அவர் உங்களோடு இடைப்படுவார், பேசுவார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் நம்முடைய கிருபையின் கரம், மகிமையின் கரம், அற்புத கரம் கூட இருக்கட்டும். இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு உள்ளத்தில் என்னென்ன கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுங்க. கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.